அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தியானம் ஒரு அற்புதமான சக்தி தரும் ஒரு வெளிச்சமாகும். தியானம் தெளிவான வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பவையாகும். தன்னைத்தானே அறிதலுக்கு உதவுகின்ற ஒரு தன்மையை தருவது இந்த தியானமாகும். இரவெல்லாம் ஞானத்தில் இருந்தால் பகல் முழுவதும் ஞானியாக உருவாக்கி சிறப்படைய செய்வதுதான் தியானமாகும். தியானத்தில் பல வகை உண்டு. இந்த தியானங்கள் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்தி நேர்த்தியாக்கி அவனை சிறப்படைய செய்யக்கூடிய வல்லமையை அது தருகின்றது. இப்பொழுது தியானங்களை வகைகளை பார்த்தோமானால், ஒரு புள்ளியை நோக்குகின்ற தியானம், எந்த விதமான சிந்தனையும் இல்லாத ஒரு தியானம், சுவாசத்தை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு தியானம், விழிப்பு நிலையில் கேசரி முத்திரையாகிய உருவ மத்தியை நோக்கியிருக்கின்ற ஒரு தியானம், இவைகளெல்லாம் தியானமாக கருதி நாம் செயல்படுகின்ற போது நமக்குள் பேராற்றல் விளங்குகின்றது. மேலும் கண்ணாடியின் முன் அமர்ந்து நம்மளுடைய முகத்தின் புருவ மத்தியில் பார்த்து கொண்டிருக்கும்போது அதனுள் விளங்குகின்ற ஒரு சக்தியானது மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் நம்மளுடைய சக்தியை வெளிச்சம் போட்டும் காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த வகையில் தியானங்கள் பல வகையாக இருப்பினும் நாம் நம்முடைய குண்டலினி என்கின்ற உயிர் சக்தியை எழுப்பி பிறகு தியானம் செய்வது மிக சிறப்பாகும். இதற்கு முன் பிராணாயாமம் செய்துவிட்டு தியானம் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த தியானங்கள் செய்கின்ற போது முத்திரைகளும் மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த தியானத்திற்கு முத்திரைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பது சத்தியமாகும். அந்த வகையில் தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலவிதமான சக்திகளை ஒவ்வொருவரும் பெற்று உய்வடைய வேண்டும். இதற்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட கால நேரம் தியானத்திற்காக செலவிட வேண்டியது என்கின்ற முறையில் இருந்துவிட்டால் எப்பொழுதும் அவர்கள் பலமுள்ளவர்களாக, கவசம் உள்ளவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, ஞானியாக, தெளிவான வாழ்க்கையை கொண்டவர்களாக, புத்திசாலிகளாக, அனைத்தையும் அறிந்தவர்களாக, சித்த புருஷர்களாக விளங்கி விடுவார்கள். இது